ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 311 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.8% நெகட்டிவ்ல 17,016ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 930 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 2.35% நெகட்டிவ்ல 38,616ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இப்படி மார்க்கெட் செல் ஆஃப்க்கு என்னென்ன காரணம் இருக்குன்னு பார்க்குறப்போ லாஸ்ட் யூஎஸ் ஃபெட்டோட மீட்டிங்கில் கொடுத்த ஹாக்கிஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு காரணமாக சொல்லலாம். அண்ட் அடுத்து முக்கியமாக மறுபடியும் எஃப்ஐஎஸ் லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வாரம் ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிற காஷியஸ் ஸ்டாண்ட்னாலையும் அண்ட் மற்ற ஃபேக்டர்ஸ்னால இப்போ மார்க்கெட்டில் செல் ஆஃப் நடந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மார்க்கெட் செல் ஆஃபை ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸை பை பண்ணணும்னு நினச்சி மிஸ் பண்ணியிருந்தா இப்போ மார்க்கெட் செகண்ட் சான்ஸ் கொடுத்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதுக்காக ஒரே நாளில் எல்லா ஸ்டாக்ஸையும் வாங்கிடாதீங்க. ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஃபாலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஒருவேளை புதுசாக பை பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னா இப்போத்துக்கு ஒன்றும் பண்ணாமல் அமைதியாக இருங்க. அண்ட் இன்னைக்கு ஒரு செக்டார் மட்டும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருந்தது. அதாவது என்டையர் மார்க்கெட்டே ஃபாலோ இருந்தாலும் ஐடி செக்டார் மட்டும் பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் ஃபார்மா செக்டார் கம்பேரிட்டிவ்லி ஓரளவு கம்மியான நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் இந்த வருஷம் ஜான்வரிக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமாக பிரெண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $85 பர் பேரலுக்கு கீழே போயிருக்கு. ஸோ இதனால இன்ஃப்ளேஷன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் இது ஓவரால் எக்கனாமிக்கே பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் கவர்மெண்ட்டும் விண்ட்ஃபால் டேக்ஸ் ரிலேட்டடாக செப்டம்பர் 30th அண்ட் அக்டோபர் 1 ரிவ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்பப்பெல்லாம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அப்பப்பெல்லாம் விண்ட்ஃபால் டேக்ஸ் ரேட்ஸ்ன்றது கம்மி பண்ணியிருக்கிறதாவும் ஸோ இந்த வாட்டியும் டேட்டாவை பேஸ் பண்ணி ரீஎவாலுவேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற டேட்டாவை படி பார்க்குறப்போ விண்ட்ஃபால் டேக்ஸ்ன்றது ஃபர்தர் குறையும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து டாடா குரூப் கம்பெனி ரிலேட்டடாக எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட் பண்ண ஒரு அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக் டைம்ஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா டாடா சன்ஸ் அவங்களோட லிஸ்டட் கம்பெனிஸை, அதாவது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டாக இருக்கிற டாடா கம்பெனிஸை பாதியாக குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ டாடா சன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10 வெர்டிகல்ஸில் 30 கம்பெனிஸ் அண்ட் 286 சப்சிடரி கம்பெனிஸ் இருக்கு. அண்ட் இதில் டோட்டலாக 29 கம்பெனிஸ் லிஸ்டட் கம்பெனிஸாக இருக்கு. ஸோ இந்த 29 லிஸ்டட் கம்பெனிஸை 15 குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் தான் டாடா ஸ்டீல் கம்பெனி அவங்களோட 7 சப்சிடரி கம்பெனிஸை மர்ஜ் பண்ணிக்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ டாட்டாவோட லிஸ்டட் கம்பெனிஸை பாதியாக குறைக்கிறத பற்றி எந்த ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷனும் கொடுக்கல. அண்ட் இப்படி குறைக்கிறது கம்பெனிஸ்க்கு லாங் டேர்மில் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆனால் ஷார்ட் டேர்மில் அதோட மர்ஜர் ரேஷியோ ஆர் எப்படி லிஸ்டட் கம்பெனிஸை குறைக்க போகிறாங்கன்றதை வச்சு இருக்கும். ஓகே, அடுத்து பிரிட்டானியாவோட அப்டேட்டை பார்க்கலாம். பிரிட்டானியாவோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அண்ட் சிஇஓவா ராஜ்னித் கோலியை இன்னைக்கிலிருந்து, அதாவது 26 செப்டம்பர்லேருந்து எஃபெக்டிவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வருண் பெர்ரியை வைஸ் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ராஜ்னித் கோலி வருண் பெர்ரி கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி சிஇஓவா அப்பாயிண்டாக இருக்கிற ராஜ்னித் கோலின்றவர் முன்னாடி டாமினோஸில் பிரசிடென்ட் அண்ட் சீஃப் பிஸ்னஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பிரிட்டானியாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பிரிட்டானியாவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.24% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஹெஸ்டர் பயோசென்சஸ் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். ஹெஸ்டர் பயோசென்சஸ் கம்பெனி கோட்ஸுக்கு லம்பி ஸ்கின் டிசீஸ் அவுட் பிரேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதுக்கு தேவைப்படுற கோட் பாக்ஸ் வேக்சினை மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த டிசீஸ் அவுட் பிரேக் ஆகிறதுக்கான எர்லி சைனை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறதாவும் ஸோ அதனால் அதோட வேக்சினோட டிமாண்ட் அதிகமாகுன்ற ஆன்டிசிபேஷனில் அந்த வேக்சினை மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் இந்த வேக்சினோட என்டையர் டிமாண்டை ஹெஸ்டர் பயோசென்சஸ் கம்பெனியை சப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்டேட்லையும் சப்ளை ஷார்டேஜ் கிரியேட் ஆகலை. ஆனால் அடிஷ்னல் குவான்டிட்டிஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கம்பெனி இப்போ கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனும் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன்ன்றது ஜனவரி 2023 கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஹெஸ்டர் பயோசென்சஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஹெஸ்டர் பயோசென்சஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13.4% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பவர் கிரிட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஆர்இசி கம்பெனியில் இருக்கிற பிஎஃப்சியோட ஸ்டேக் அக்வயர் பண்ணுறதுக்கு பவர் மினிஸ்ட்ரி பவர் கிரிட் கம்பெனியோட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறதா சில நியூஸ் சேனல்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி ஆர்இசியில் இருக்கிற பிஎஃப்சியோட ஸ்டேக்கை பவர் கிரிட் கம்பெனி அக்வயர் பண்ணால் அது ஷார்ட் டேர்மில் பவர் கிரிட் கம்பெனிக்கு நெகட்டிவாக இருக்கும்னு லாஸ்ட் 1 வீக்காக பவர் கிரிடோட ஷேர் பிரைஸ் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. ஏன்னா பவர் கிரிட் கிட்ட இருக்கிற கேஷை யூஸ் பண்ணி ஆர்இசியில் இருக்கிற பிஎஃப்சியோட ஸ்டேக்கை பை பண்ணாங்கன்னா
அது பவர் கிரிடோட எர்னிங் பர் ஷேரை டைல்யூட் பண்ணும், ஸ்பெசிஃபிக்காக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் ஈவன் அப்படி ஸ்டேக்கை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட கேஷை யூஸ் பண்ணுறதுனால டிவிடெண்ட் பே அவுட்டும் கம்மியாகும். அண்ட் இதனால் நியர் டேர்மில் ஸ்டாக்குக்கு டீரேட்டிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஜெஃப்ரிஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரப்போசலும் வந்து பவர் கிரிட் கிட்ட இல்லைன்னு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சொன்னதான் நியூஸ் சேனல்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு பவர் கிரிடோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 to 7% நெகட்டிவ் ரியாக்ட் ஆயிருந்தது. ஆனால் இந்த புது அப்டேட் வந்ததுமே இதோட ஷேர் ப்ரைஸ் சடனாக ரைஸ் ஆகி எண்ட் ஆஃப் த டே 0.84% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எஸ் பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஜூலை 15 அன்னைக்கு ஆர்பிஐ போட்ட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கீம்ல இருந்து வெளியே வந்ததா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 எஸ் பேங்கை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கீம்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் ஈவன் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்ல 100க்கும் மேற்பட்ட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ற ஷேர் ஹோல்டர்ஸை அடுத்த 3 வருஷத்துக்கு அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ணக்கூடாதுன்னு லாக்இன் பீரியடும் போட்டிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கீம்ல இருந்து எஸ் பேங்க் வந்து வெளியே வந்துட்டதா ஜூலை 15 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ இது ரிலேட்டட் ஆர்பிஐ கிட்ட இருந்து சில கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்ததுனால ஜூலை 15 அன்னைக்கு பண்ண அனௌன்ஸ்மெண்ட்டை வாபஸ் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்பிஐயோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கீம்ல இருந்து வெளியே வரணும்னா அந்த டைம் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போட்ட 3 years லாக்இன் பீரியட்ன்றது முடியணும். அண்ட் சில கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு ஆர்பிஐ கன்ஃபர்மேஷனும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் எஸ் பேங்க் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கீம்ல இருந்து வெளியே வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக எஸ் பேங்கோட அந்த டைம்ல இருந்த ஷேர் ஹோல்டர்ஸோட லாக்இன் பீரியட்ன்றது மார்ச் 13, 2023 அன்னைக்கு முடியுது. ஸோ அப்படி பார்க்குறப்போ லிட்டரலி மார்ச் 2023க்கு அப்புறமா தான் எஸ் பேங்க் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கீம்லேருந்து வெளியே வர முடியும். ஆனால் ஜூலை 15 அன்னைக்கே வெளியே வந்ததா அப்டேட் பண்ணதுனால அன்னைக்கு பண்ண அனௌன்ஸ்மெண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு எஸ் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே எஸ் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.32% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் எஸ் பேங்க் வந்து ஜூலை 15 அன்னைக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கீம்லேருந்து வெளியே வந்ததா அப்டேட் பண்ணதுலேருந்து இதோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருந்ததுன்னு பார்க்குறப்போ ஜூலை 15 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஷேர் ப்ரைஸ்ன்றது 13.3 rupeesல இருந்திருக்கு. ஸோ அங்கிருந்து லாஸ்ட் 2 monthsல ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 33% ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ அந்த அப்டேட் பொய்யானதுனால இதோட ஷேர் ப்ரைஸ் மறுபடியும் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்னு பார்க்குறப்போ இன்னைக்கு என்னோட பொசிஷனோட ஓவரால் எம்டிஎம் லாஸ்ன்றது அரௌண்ட் 1.8 lakhs இருக்கு. அண்ட் இன்னைக்கு எந்த ஒரு போர்ஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலை அண்ட் எந்த ஒரு புது போர்ஷனும் ஆட் பண்ணிக்கல. ஓகே, அடுத்து ஏர்டெலோட அப்டேட்டை பார்க்கலாம். ஏர்டெல் கம்பெனி வந்து எக்ஸேஃப்ன்ற பேரில் அட்வான்ஸ்டு ஹோம் சர்வேலன்ஸ் சொல்யூஷன்ஸை லான்ச் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த என்டையர் சொல்யூஷன் இன்ஸ்டலேஷன், கனெக்டிவிட்டி, ஆப் சப்போர்ட், ஸ்டோரேஜ் அண்ட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ்னு இதெல்லாமே வருஷத்துக்கு 999 rupeesன்ற சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸில் ஆஃபர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ஃபெஸ்டிவ் ஆஃபர்ரா ஃபர்ஸ்ட் மந்தோட சப்ஸ்கிரிப்ஷன்றது ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்தியா மார்ட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். என்கொயரிஸ் அண்ட் கஸ்டமர் அடிஷனில் ரெக்கவரி பார்த்துட்டு இருக்கிறதாவும் எவ்ரி குவார்டர் கிட்டத்தட்ட 8,000 to 9,000 பேயிங் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சில அல்காரிதமிக் சேஞ்சஸ்னால ஓவரால் பிஸ்னஸ் என்கொயரிஸ்ன்றது கம்மியான மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஓவரால் மார்க்கெட் ஷேரை கெயின் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போது கம்பெனியோட புக்ஸில் 2,000 crore அளவுக்கு கேஷ் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த குவார்டரில் 500 crores அளவுக்கு அக்விஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதாவும் அண்ட் இந்த வருஷம் 20% அளவுக்கு ரெவன்யூ க்ரோத்தை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இந்தியா மார்ட்டோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட்டோட ஷேர் ப்ரைஸ் ரொம்பவே ஃபாலோ இருந்தது. ஆனால் அங்கிருந்து மறுபடியும் ரெக்கவரி ஆகி எண்ட் ஆஃப் த டே 0.88% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லெவல்டாக இருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 16,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 16,500லேருந்து 17,500க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இனிவே அடுத்தடுத்து நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ
இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீ அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுக்கான வேசரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸ்ல கனெக்ட் ஆகணும்னா அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ்ட் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸா அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.